வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பித்து ஒரு 5 நாள் ஆகுது வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டோம். அழுகை, சிரிப்பு, கோவம், எல்லோ கார்டு கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒருத்தரை வந்து சக மனிதனாக பார்க்காம கலாய்க்கிற விதங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம், யார் அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொல்லுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் திவாகரையும் பார்வதியும் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஏன் அங்கே வந்து சும்மா வந்து இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே. கலையரசு என்ன பண்ணுறாரு, அப்சரா என்ன பண்ணுறாங்க, வியானா கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நந்தினி என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எஃப்ஜே என்ன பண்ணுறாரு. இவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு இவங்க தான் வேணும் அந்த அந்த கால் பண்ணிச்சு அந்த ஒரு காண்டு அதை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா கனி வந்து பிக் பாஸில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். திடீர்னு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா பிக் பாஸ் வந்துட்டு திடீர்னு கனியை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசி வெளியே வந்தவங்க செம்மையாக அழுதாங்க. என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். நீங்கள் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க, இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏன் பிக் பாஸ் சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, வாலண்டியராக கூப்பிட்டு அங்கே சொல்கிறார் ஒரு ரகசிய குறிப்பு மாதிரி, நீங்கள் வந்து இப்போ பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பத்தாது. ஈவன் தோ இந்த வாட்டி நாமினேஷன்ஸில் இல்லை, பட் இருந்தாலும் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியலன்னா நீங்கள் ஏதாவது சம்பவங்கள் பண்ணால் தானே தெரிவிங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அங்கே அடுப்பாங்கரில் உட்காந்து எப்போ பாரு சமையல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி? நீங்கள் அதெல்லாம் ஆல்ரெடி ஒரு ஷோவில் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு இருக்கிற 20 பேரில் இவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போ ஒரு பயங்கர ஒரு இதாக போயிட்டுருக்கு. இது என்ன கனியை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா வியானா கம்முன்னு தான் இருக்காங்க, அப்சரா கம்முன்னு தான் இருக்காங்க, கலையரசன் கம்முன்னு தான் இருக்கார். அவங்களுக்குலாம் சொல்லலாமே, ஏன் தனிப்பட்ட விதத்தில் கனிக்கு மட்டும் சொல்கிறாங்க, அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் என்னென்னா இவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்குது, அதை அவங்க பார்க்குறாங்க, அங்கே பார்க்கும்போது தெரியுது. அதுவும் இல்லாமல் அவங்க சும்மா உட்காந்துட்டுல. இப்போ நான் குறிப்பிட்ட மற்றவங்கெல்லாம் வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. சும்மா சாதாரண வேலை கிடையாது, எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்ருக்காங்க. அப்படின்னும் போது ஏங்க நீங்கள் அதையே பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் தான் கொடுக்குறாரு. இதை கண்டிப்பாக வந்துட்டு கன்னிக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வேக்கப் காலாக அவங்க பார்த்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டான கண்டஸ்டன் நம்ம நினச்சி பார்த்தோம். நிறைய பேர் வந்து நிறைய சீசன்ஸில் வந்துட்டு 30-40 நாளும் சும்மாவே உட்காந்து வெளியே போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு பரவாயில்ல, ஒரு வாரத்திலேயே வந்துட்டு பிக் பாஸ் ஒரு வேக்கப் கால் கொடுத்ததுனால இதுக்கப்புறம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு ஆர்வ கோளாறாக என்னன்னு தெரியல, காலையிலே பிரவீன் கூட சேர்ந்து சாப்பாட்டில் உப்பு போடுறேன்னு சொல்லி அதை வேறு வந்து கேமரா முன்னாடி சொல்லி கடைசியில் அது ஒரு பெரிய இதுவாக வெடிச்சு. ஏன்னா உப்பு போடுறது வந்துட்டு தப்பு இல்லை, சும்மா கொஞ்சோண்டு பண்ணி டேஸ்ட்டு பண்ணுறதுல ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கலாம். மற்றபடி மொத்தமாக சாப்பிட்ற உணவுலேயே போட்டது தான் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து தவறான விஷயம். நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, கனிக்கிட்டேருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டு வராங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிக் பாஸ் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கனிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்க மெசேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்த மெசேஜ் தப்பு இல்லை, நல்ல ஒரு தேவையான நேரங்களில் தேவையான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஏன் இவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் ஏன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் கனியை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், கனி இன்னைக்கு சாப்பாட்டில் உப்பு போட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.